ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம எக்ஸாம் இல்லாமல் லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் ரன் பண்ணாமல் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். நார்மலாக போய்ட்டு MySQL டவுன்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டவுன்லோட் பண்ணோம், இதெல்லாமே இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் பட் நம்ம சிம்பிளாக எல்லாமே ஒரே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு வெப்சைட்டோட நேம் பேர் தான் பார்த்திங்கன்னா லோக்கல்னு சொல்லிட்டு போட்டு வேர்ட்பிரஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க. லோக்கல் வேர்ட்பிரஸ் சர்ச் பண்ணுங்கள். க்ரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும் இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து கிரியேட் நியூ சைட்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ சைட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட சைட் நேம் கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரிப்பேர்ட் அண்ட் கஸ்டம்ஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு வேர்ட்பிரஸோட யூசர் நேம் ADMIN அட்மின் நான் கொடுத்துக்கிறேன். வேர்ட்பிரஸோட பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா ADMIN அட்மின் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இமெயில் வந்து நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் சைட்டு கொடுங்க. ஆட் சைட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து இந்த சைட் வந்து க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் த வெப்சைட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்ன்னு கேட்கும். எஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இன்ஸ்டாலிங் வேர்ட்பிரஸ். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைட் இருக்குது. இதை நான் வந்து ஓப்பன் சைட்டை கிளிக் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு இது வந்து ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓவர்வியூ சைட்டோட டொமைன் நேம் shopping.localhost இருக்குது. சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டு லோக்கல் கார்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வர் அது நார்மலாக ஏதோ ஒன்று கிரியேட் இருக்குது. PHP வெர்ஷன் அதுவும் கிரியேட் ஆகிடுச்சு. டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்கன்னா MySQL 8016 வந்து கிரியேட் ஆகிருக்கு அந்த வெர்ஷனு. வேர்ட்பிரஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 6.71. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் இங்கே பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 15550 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் நீங்கள் எது வேணும் ஃபோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா VS கோடு இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சைட்டை வந்து ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் சைட் இருக்குது. ஓப்பன் சைட்டை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் சைட்டை கிளிக் பண்ணி பிளாக் மாதிரி ஒன்று வந்துருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா WP அட்மின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்பிரஸோட அட்மின் டேஷ்போர்ட். வந்து என்னென்னா இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங்னு சொல்லிட்டு அதோட சைட். இந்த சைட்டை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேக். இதுதான் நம்மளோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட். நீங்கள் எதுவுமே எக்ஸாம்பிள் அது இதுன்னு சர்வர் எதுவுமே இது பண்ணுன்றதுக்காகலாம் எதுவுமே இல்லை. இன்ஸ்டால் பண்ணி சர்வரை ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணோம், எக்ஸாம் போனோம், அது இது ரொம்ப இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைட்டை இப்போ நீங்கள் ஸ்டாப் சைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகாது. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ரன் ஆகும். இந்த மாதிரி